அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, டெர்மினல் வெலாசிட்டி அண்ட் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் தி டெர்மினல் வெலாசிட்டி. முற்று திசை வேகம்னா என்ன, அதுக்கான சமன்பாடு, அதை எப்படி வருவிக்கிறது, அதை பற்றிலாம் தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. டெர்மினல் வெலாசிட்டி அதாவது முற்று திசை வேகம். To understand terminal velocity, consider a small metallic sphere falling freely from rest through a large column of a viscous fluid. முற்று திசை வேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிக பாகுநிலை இருக்கிற ஒரு நீண்ட பாய்மத்தம்பம், அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிறிய உலோக கோளம் ஓய்வு நிலையில் இருந்து தானே விழுகிறதா கருத்தில் எடுத்துக்கணும். To understand terminal velocity, consider a small metallic sphere falling freely from rest through a large column of a viscous fluid. அதாவது முற்று திசைவேகம் அப்படின்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அதிக பாகுநிலை கொண்ட நீண்ட பாய்மத்தம்பத்தில் ஒரு சிறிய உலோக கோளம் ஓய்வு நிலையிலிருந்து தானே விழுகிறதா நம்ம கருத்தில் எடுத்துக்கிறோம். தி ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தி ஸ்பியர், அந்த ஃப்ரீ ஃபாலிங் ஸ்பியர் இருக்கு இல்லையா, அது மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகும், அந்த ஸ்பியர் மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் தி ஸ்பியர் ஆக்டிங் வெர்டிக்கலி டவுன்வர்ட், புவியீர்ப்பு விசை அந்த கோளத்தின் மீது செயல்படும். எப்படி அப்படின்னா, வெர்டிக்கலி டவுன்வர்டு, கீழ் நோக்கி செயல்படும். அப்த்ரஸ்ட் யூ டியூ டு பியான்சி, அந்த மிதக்கும் தன்மைன்னு நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. பியான்சின்னு என்னென்னு, அந்த மிதக்கும் தன்மையினால் மேல் நோக்கி செயல்படுற அந்த யூ அப்படிங்கிற உந்து விசை. விஸ்காஸ் ட்ராக் ஆக்டிங் அப்வர்ட்ஸ், விஸ்காஸ் ட்ராக் அப்படிங்கிறது யார் அப்படின்னா பாகியல் விசை அப்படின்னு சொல்கிறோம். அது மேல் நோக்கி செயல்படுது. இந்த 3 விசைகளும் தான் அந்த தன்னைத்தானே அந்த அதிக பாகுநிலை கொண்ட திரவத்துக்குள்ளே விழற அந்த கோளத்தின் மீது செயல்படுற விசைகள். ஒரு விஷயம் இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்கணும். விஸ்காஸ் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் இன் எ டைரக்ஷன் ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் தி ஸ்பியர். இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். விஸ்காஸ் ஃபோர்ஸ் பாகுநிலை விசை அப்படிங்கிறது எப்போவுமே என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கோளம் இயங்குகிற திசைக்கு எதிர் திசையில் தான் செயல்படும். இப்போ அந்த அந்த ஸ்பியர் என்ன பண்ணுது அப்படின்னா, வெர்டிக்கலி டவுன்வேர்டில் ஆக்ட் ஆகுது ஆர் மூவ் ஆகுது. அப்போ விஸ்காஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் வெர்டிக்கலி அப்வர்டு. என்ன காரணம், எப்போவுமே விஸ்காஸ் ஃபோர்ஸ் மோஷன் ஆஃப் தி ஸ்பியருக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும். ஓகே, initially the sphere is accelerated in the downward direction so that the upward force is less than the downward force. ஆரம்பத்தில் பார்த்தீங்க, தொடக்கத்தில் அப்படின்னு எடுத்துக்கலாம். Sphere is accelerated in downward direction.
தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த தன்னைத்தானே விழற அந்த கோலம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா முடுக்கமடையும். இயங்கிறதுக்கும் முடுக்கமடைகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. முடுக்கமடையுது அப்படின்னா வெலாசிட்டி திசைவேகம் வந்து மாறுபட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் யார் ஆக்சிலரேஷன். ஆரம்பத்தில் அந்த ஸ்பியர் வந்து டவுன்வேர்டு டைரக்ஷனில் ஆக்சிலரேட் ஆகும். ஸோ தட் தி அப்வேர்டு ஃபோர்ஸ் இஸ் லெஸ் தேன் தி டவுன்வேர்டு ஃபோர்ஸ். அதனால் அந்த மேல் நோக்கி செயல்படுற விசை பார்த்திங்க அப்படின்னா கீழ் நோக்கி செயல்படுற விசையை விட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஆக்சிலரேட் ஆகும்போது வெலாசிட்டி வேரியபிளாக இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இனிஷியலி தி ஸ்பியர் இஸ் ஆக்சிலரேட்டட் இன் தி டவுன்வர்டு டைரக்ஷன் ஸோ தட் தி அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் லெஸ் தேன் தி டவுன்வர்டு ஃபோர்ஸ். தொடக்கத்தில் மேல் நோக்கிய விசையானது கீழ் நோக்கிய விசையை விட குறைவாக இருக்கிறதுனால கோளம் கீழ் நோக்கிய திசையில் முடுக்கமடையும். As the velocity of the sphere increases, the velocity of the viscous force also increases. கவனிக்க வேண்டிய விஷயம், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஆரம்பத்தில் கீழ் நோக்கிய விசை வந்து மேல் நோக்கிய விசையை விட கம்மியாக இருக்கிறதுனால ஆரம்பத்தில் கீழ் நோக்கிய விசையை விட மேல் நோக்கிய விசை வந்து கம்மியாக இருக்கிறதுனால அந்த கோளம் முடுக்கமடைஞ்சிச்சு. ஒருவேளை அந்த ஸ்பியரோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த விஸ்காஸ் ஃபோர்ஸோட வெலாசிட்டி என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. As the velocity of the sphere increases, the velocity of the viscous force also increases. அதாவது அந்த கோளத்தோட திசைவேகம் அதிகரிக்கிறதுனால அந்த பாகியல் விசையும் வந்து அதிகமாகுது. விஸ்காஸ் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்? opposite to the direction of the motion of the sphere. Okay? A stage is reached when the net downward force balances the upward force and hence the resultant force on the sphere becomes zero. இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். A stage is reached, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட தொலைவை கடந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கோளம் வந்து கீழ்நோக்கிய திசையில் ஒரு குறிப்பிட்ட தொலைவை வந்து அடைஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா when the net downward ஃபோர்ஸும் அப்வேர்டு ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகுது. கீழ்நோக்கிய நிகர விசையும் மேல் நோக்கி செயல்படுற பாகியல் விசை என்ன ஆகுது அப்படின்னா சமநிலைக்கு வருது, சமன்படுத்தப்படுது. அப்போது hence the resultant force on the sphere becomes zero. அப்போது அந்த கோளத்தின் மீது செயல்படுற அந்த நிகர விசை தொகுபயன் விசை அப்படிங்கிறது சுழி மதிப்பை பெறுகிறது. ஏன்னா டவுன்வர்டில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அப்வேர்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா விஸ்காஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. எப்போ வந்து இந்த டூ ஃபோர்ஸஸும் வந்து பேலன்ஸ் ஆகுதோ அப்போ அந்த ஸ்பியர் மீது செயல்படுற அந்த விசை வந்து சுழி மதிப்பை பெறுகிறது. இட் நவ் மூவ்ஸ் டவுன் வித் எ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அப்போ அப்வேர்டு ஃபோர்ஸும் டவுன்வேர்டு ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆன உடனே அந்த ஸ்பியர் மேலே செயல்படுற அந்த நிகர விசை தொகுபயன் விசை வந்து சுழி மதிப்பை பெறுறதுனால அந்த கோளம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு மாறாத திசை வேகத்தில் கீழ்நோக்கி மூவ் ஆகும். இந்த மாறாத திசை வேகத்துக்கு பேர் தான் முற்று திசை வேகம். எப்போ வந்து அந்த அப்வேர்டு விஸ்காஸ் ஃபோர்ஸும் டவுன்வேர்டில் ஆக்ட் ஆகிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகுதோ அப்போ வந்து அந்த ஸ்பியர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியோட டவுன்வேர்டு டைரக்ஷனில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். இந்த வெலாசிட்டிக்கு பேர் தான் என்னது? டெர்மினல் வெலாசிட்டி. இது மார்க் பண்ணிக்கங்க, 2 மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. டெஃபினிஷன் ஆஃப் டெர்மினல் வெலாசிட்டி ஆர் வாட் இஸ் மீன் பை டெர்மினல் வெலாசிட்டின்னு கேட்பாங்க.
The maximum constant velocity acquired by a body while falling freely through a viscous medium is called the terminal velocity. ஒரு பாகுநிலை ஊடகத்தின் வழியாக தானே விழக்கூடிய ஒரு பொருளானது பெரும் மாறாத அந்த பெரும திசைவேகத்துக்கு பேர் தான் முற்று திசைவேகம். The maximum constant velocity acquired by a body while falling freely through a viscous medium is called the terminal velocity. அதை VT அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஒரு பாகுநிலை ஊடகத்தின் வழியே தானே விழும் ஒரு பொருளானது அடையும் பெரும மாறா திசைவேகம் முற்று திசைவேகம் எனப்படும். In the figure 7.18, a graph is drawn with velocity along y-axis and time along x-axis. இந்த டயக்ராமில் ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கோம். அதில் y-ஆக்சிஸில் வெலாசிட்டியவும் x-ஆக்சிஸில் டைமையும் எடுத்துக்கிட்டு கிராஃப் வரைஞ்சிருக்கோம். இட் இஸ் எவிடென்ட் ஃப்ரம் தி கிராஃப் தட் தி ஸ்பியர் இஸ் ஆக்சலரேட்டட் இனிஷியலி. ஆரம்பத்தில் அந்த கோளம் முடுக்கம் அடையுது அப்படிங்கிறதுக்கு இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், இந்த வரைபடம் தான் ஒரு உதாரணம். அதுதான் சாட்சி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த கிராஃப் பார்த்தா நமக்கு புரியும். இங்கே பாருங்கள், டைம் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் வெலாசிட்டியை ஒய் ஆக்சிஸ்லேயும் எடுத்துக்கிட்டோம். டைம் வேரியாக வெலாசிட்டியும் வேரி ஆகுது. ஒரு பர்டிகுலர் அந்த அப்வேர்டு ஃபோர்ஸும் டவுன்வேர்டு ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகிற வரைக்கும் இது விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. டைமை பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் யார்? ஆக்சலரேஷன். அப்போது ஆரம்பத்தில் இந்த ரெண்டு அப்வேர்டு அண்ட் டவுன்வேர்டு ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்பியர் ஆக்சலரேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் எவிடன்ஸ். And in course of time it becomes constant and attain terminal velocity Vt. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த ஸ்பியர் ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியை ரீச் பண்ணுது. அதுக்கு பேர் தான் டெர்மினல் வெலாசிட்டி. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது எக்ஸ்பிரஷன் ஃபார் டெர்மினல் வெலாசிட்டி. முற்று திசை வேகத்துக்கான கோவையை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சமன்பாடு. Expression for terminal velocity. Consider a sphere of radius r which fall freely through a highly viscous liquid of coefficient of viscosity eta. ஏற்கனவே நாம் இந்த விஷயம் பார்த்துட்டோம். இப்போ எக்ஸ்பிரஷன் ஃபார் டெர்மினல் வெலாசிட்டி முற்று திசை வேகத்துக்கான சமன்பாட்டை வருவிக்கிறதுக்கு சில விஷயங்களை நம்ம கருத்தில் எடுத்துக்கிறோம். பாகுநிலை எண் ஈட்டா கொண்ட ஒரு அதிக பாகுத்தன்மை கொண்ட திரவத்தின் வழியாக என்ன செய்யுது அப்படின்னா 6 ஆரம் இருக்கிற ஒரு கோளம் தன்னைத்தானே விழுகுது. Consider a sphere of radius r which falls freely through a highly viscous liquid of coefficient of viscosity eta. ஈட்டா பாகியல் எண் கொண்ட அதிக பாகுநிலை உள்ள திரவத்தின் வழியே 6 ஆரம் உள்ள கோளம் ஒன்று தன்னைத்தானே விழுகிறதா நம்ம கருத்தில் எடுத்துக்கிறோம். Let the density of the material of the sphere be rho and the density of the fluid be sigma. அந்த கோளம் செய்யப்பட்ட பொருளோட அடர்த்தியை நம்ம ரோன்னு எடுத்துக்கிறோம். டென்சிட்டி ஆஃப் தி ஸ்பியர்னு சுருக்கமாக சொல்லலாம். டென்சிட்டி ஆஃப் தி ஸ்பியரை ரோன்னு எடுத்துக்கிறோம். டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட் அந்த பாய்மத்தோட அடர்த்தியை சிக்மா அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். இங்கே பாரு, ஒரு பீக்கரு, அதில் ஹைலி விஸ்காஸ் லிக்விடை ஃபில் பண்ணியிருக்கோம். இதனோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஈட்டா. இந்த லிக்விடோட டென்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்மான்னு எடுத்திருக்கோம்.
இப்போ இதில் ஒரு ஸ்பியரை வந்து ஃப்ரீயாக ஃபால் ஆக போகுது. அதனோட டென்சிட்டியை வந்து நம்ம ரோன்னு எடுத்திருக்கோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா டவுன்வேர்டு டைரக்ஷனில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தட் இஸ் நத்திங் பட் வெயிட் அப்படின்னு சொல்லலாம் ஆக்ட் ஆகுது. அப்வேர்டில் என்ன ஆச்சு அப்படின்னா விஸ்காஸ் ஃபோர்ஸும் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. எப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸோட சம் ஆஃப் வேல்யூ இந்த டவுன்வேர்டு ஃபோர்ஸுக்கு பேலன்ஸ் ஆகுதோ ஆர் ஈக்குவலைஸ் ஆகுதோ அப்போ இந்த ஸ்பியர் வந்து என்ன ஆகும், ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியோட டவுன்வேர்டில் மூவ் ஆகும். அந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிக்கு பேர் தான் டெர்மினல் வெலாசிட்டி. ஓகே, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி ஸ்பியர். இப்போ 3 விசைகள் செயல்படுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 3 விசைகளை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம். கோளத்தின் மீது செயல்படுற புவியீர்ப்பு விசை கிராவிடேஷனல் ஃபோர்ஸை எஃப்ஜின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி, வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். எம்ங்கிறது மாஸ் ஆஃப் தி ஸ்பியரு, ஜின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. எந்த இடத்துல இந்த சோதனையை செய்கிறோமோ அந்த இடத்துல புவியீர்ப்பு முடுக்கம் தான் ஜின்னு சொல்கிறது. இது எப்படி கிடச்சிது, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படிங்கிற ஜென்ரல் எக்ஸ்பிரஷனில் இருந்துருச்சு. லீனியர் மோஷன் தட் இஸ் ஹரிசாண்டல் மோஷன் அப்படின்னா ஆக்சலரேஷன் ஆஃப் தி பாடி ஏன்னு சொல்லுவோம். இது வெர்டிக்கல் மோஷன் அப்படிங்கிறதுனால டியூ டு கிராவிட்டிங்கிறதுனால ஆக்சலரேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஆக்சலரேஷன் ஏ நம்ம ஜீன்னு அப்ளை பண்ணுறோம். ஓகே, இப்போ மாஸ் டிட்டர்மைன் பண்ணுறோம். மாஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது, டென்சிட்டி ரோஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இதிலேருந்து மாஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ மாஸ் எம் இஸ் ஈக்குவல் டு இந்த வி வந்து லெஃப்ட்டுக்கு வரும்பொழுது மல்டிப்புள் ஆகும் வி இன்ட்டு ரோ. இங்கே விங்கிறது வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர். ஸ்பியர் அப்படின்னாலே வால்யூம் ஆஃப் தி ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா, 4/3 பை ஆர் கியூப். 4/3 பை எல்லாம் கான்ஸ்டன்ட்டு, ஆர் அப்படின்றதே ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர். அந்த ஸ்பியரோட ரேடியஸை வந்து நம்ம ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறோம். அப்போ வால்யூம் ஆஃப் தி ஸ்பியருங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 4/3 பை ஆர் கியூப். இப்போ நம்ம மாஸ் டிட்டர்மைன் பண்ணியாச்சு. நம்ம டிட்டர்மைன் பண்ண மாஸை வந்து நம்மளோட ஜென்ரல் எக்ஸ்ப்ரெஷனில் அப்ளை பண்ணுறோம். அப்போ எஃப்ஜி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி இன்ஸ்டீட் ஆஃப் எம்மு 4/3 பை ஆர் கியூப் இன்ட்டு ரோன்னு அப்ளை பண்ணுறோம் இன்ட்டு ஜி. திஸ் இஸ் ஆக்டிங் வெர்டிக்கலி டவுன்வேர்டு பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ், மேல் நோக்கிய உந்து விசை. அது வந்து யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இங்கேயும் ஸ்பியர் தான் அப்படிங்கிறதுனால 4/3 பை ஆர் கியூபு இன்ட்டு ஜி இன்ட்டு இன்ஸ்டெட் ஆஃப் தி டென்சிட்டி ஆஃப் தி ஸ்பியரு இங்கே யார் ப்ரெசண்ட் ஆகுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட். டவுன்வேர்டு டைரக்ஷனில் டென்சிட்டின்றது ஸ்பியரோட டென்சிட்டி. அப்வேர்டு டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற அந்த அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸில் யாரோட டென்சிட்டி ப்ரெசண்ட் ஆகுவாங்க அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட். அது மட்டும்தான் சேஞ்சஸ். இது வந்துட்டு அப்வேர்டு ஃபோர்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், விஸ்காஸ் ஃபோர்ஸ். அப்வேர்டில் ஆக்ட் ஆகிற விஸ்காஸ் ஃபோர்ஸ், பாகியல் விசை கண்டுபிடிக்கிறோம். அக்கார்டிங் டு ஸ்டோக்ஸ் லா, பின்னாடி இதை தெரிஞ்சுக்க போகிறோம். அக்கார்டிங் டு ஸ்டோக்ஸ் லா viscous force F is equal to 6/eta r Vt. Actually general expression பார்த்தீங்க அப்படின்னா 6/eta AVன்னு போடுவோம். இங்கே ஏங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர்னு சொல்லுவோம். இங்கே நம்ம கன்சிடரேஷன் வந்து ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் ஆர்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஜென்ரல் எக்ஸ்ப்ரெஷனில் இருக்கிற ஸ்மால் ஏக்கு பதிலாக ஸ்மால் ஆர் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி வின்றது டெர்மினல் வெலாசிட்டி. ஜென்ரல் எக்ஸ்ப்ரெஷனில் வி சொல்லியிருக்கோம். இங்கே நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா விடின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஸ்மால் விக்கு பதிலாக விடின்னு அப்ளை பண்ணுறோம். தேர்ஃபோர் தி விஸ்காஸ் ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு 6/eta ஆர் விடி. இப்போ 3 ஃபோர்ஸஸ்க்கான டவுன்வேர்டு ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியாச்சு. அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அப்வேர்டில் ஆக்ட் ஆகுது, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி அப்வேர்டில் ஆக்ட் ஆகிற அடிஷ்னல் ஃபோர்ஸ் விஸ்காஸ் ஃபோர்ஸையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ அது பேலன்ஸ் எப்படி ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்.
அட் டெர்மினல் வெலாசிட்டி. முற்று திசை வேகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? அப்வேர்டு ஃபோர்ஸும் டவுன்வேர்டு ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கும்போது தான், தட் இஸ் பேலன்ஸ் ஆகும்போது தான் டெர்மினல் வெலாசிட்டின்ற கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியோட அந்த ஸ்பியர் வந்து டவுன்வேர்டில் மூவ் ஆகும்னு படிச்சிருக்கோம். அப்போது தி நெட் டவுன்வேர்டு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் அப்வேர்ட் ஃபோர்ஸ். At terminal velocity, net downward force is equal to upward force. இப்போ downward force யாரே? Fg. upward force யாரே? U plus F. Uங்கிறது upthrust force உந்து விசை, F அப்படிங்கிறது viscous force. இப்போ இதுக்கான எக்ஸ்பிரஷன்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதிலேருந்து நம்ம எஃப் விஸ்காஸ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ரெஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். அப்போ எஃப்ஜி இந்த யூ வந்து லெஃப்ட்டுக்கு வரும்போது மைனஸ் யூவாக மாறும். தட் இஸ் ஈக்குவல் டு எஃப். இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனில் வந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப்ஜிங்கிறது யார்? 4/3 πr³ ரோஜி மைனஸ் யூன்றது 4/3 πr³ சிக்மா ஜி. தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் 6/η ஆர் விடி இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த இதில் பார்த்தீங்கன்னா 4/3 πr³ ஜி எல்லாம் வந்து காமனாக இருக்குது. அது வெளியில் எடுத்துடலாமா? அப்போது லெஃப்ட் சைடு பாரு 4/3 πr³ ஜி காமனாக இருக்குது. சாரி, ஜி போடணும். ஜி காமனாக இருக்குது இன்ட்டு ரோ மைனஸ் சிக்மா. தட் இஸ் ஈக்குவல் டு 6/η ஆர் விடி இல்லையா? காமன் டேர்ம்ஸை வெளியில் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாமா? இந்த ஆரையும் r³ ஒரு ஆரையும் கேன்சல் பண்ணுறோம். அப்போ r² இருக்குது. இந்த பையும் கேன்சல் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் யார்? இந்த 4ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணுறோம். 4ல் 2 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. 6ல் வந்து 3 டைம்ஸ் இருக்குது. அடுத்தது இப்போ நம்மளோட எய்ம் என்னது? விடி கண்டுபிடிக்கிறது. இப்போ விடியை மட்டும் ரைட் சைடு வைங்க. விடி இஸ் ஈக்குவல் டு இந்த 3 வந்து லெஃப்ட்டுக்கு வரும்போது டினாமினேட்டரில் வரும். அப்போ 3 × 3 என்னாச்சு? 9 வந்தாச்சு. இங்கே ஒரு 2 இருக்கா? அந்த 2. அப்போ 2/9 சரியாக போச்சு. இன்ட்டுங்க மீதி யார் இருக்கிறா? r² இருக்குது. r². அப்புறம் ஜி. அடுத்தது ரோ மைனஸ் சிக்மா. இந்த மீதி ரைட் சைடில் ஈட்டா மட்டும்தான் இருக்குது. இந்த ஈட்டாவை லெஃப்ட்டு கொண்டு வந்தால் டினாமினேட்டரில் வரும். அப்போது விடி இஸ் ஈக்குவல் டு 2/9 இன்ட்டு r² இன்ட்டு ரோ மைனஸ் சிக்மா டிவைடட் பை ஈட்டா இன்ட்டு ஜி. இங்கே 2/9 கான்ஸ்டன்ட். ஆர் அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் தட் ஸ்பியர் கான்ஸ்டன்ட். ரோன்றது டென்சிட்டி ஆஃப் தி ஸ்பியர் கான்ஸ்டன்ட். சிக்மா அப்படின்றது டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட் கான்ஸ்டன்ட். ஈட்டா அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் தட் ஹைலி விஸ்காஸ் லிக்விடு, அதுவும் கான்ஸ்டன்ட். அந்த பர்டிகுலர் லிக்விடுக்கு கான்ஸ்டன்ட். ஜின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, தட் ஆல்சோ கான்ஸ்டன்ட்டு. இப்போ அங்கே ஒரு விஷயத்தை நம்ம வேரி பண்ண போகிறோம். யாரை வேரி பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரேடியஸை மட்டும் வேரி பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன வேரி பண்ண போகிறோம்? ஸ்பியரை மட்டும். வெவ்வேறு டிஃப்ரெண்ட் ரேடியஸ் இருக்கிற ஸ்பியரை யூஸ் பண்ணும்போது டெர்மினல் வெலாசிட்டி என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது விடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r². தட் மீன்ஸ் terminal velocity is directly proportional to square of the radius of the sphere. இப்போ radius of the sphere increase ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி
டெர்மினல் வெலாசிட்டி வந்து ஸ்கொயர் டேர்மில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத தான் இந்த எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். Here it should be noted that ஒரு விஷயத்தை இங்கே முக்கியமாக நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். The terminal speed of the sphere is directly proportional to square of the radius of its radius. இங்கே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லணும். அந்த ஸ்பியரோட டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்றது அந்த ஸ்பியரோட ரேடியஸோட ஸ்கொயர் டேர்முக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்குது. கோளத்தின் முற்று திசைவேகம் அந்த கோளத்தின் ஆரத்தின் இருமடிக்கு நேர்த்தகவில் உள்ளதுங்கிறத இங்கே குறிப்பிட்டு சொல்கிறோம். அதுதான் பார்த்தோம். Vt is directly proportional to r square. Here it should be noted that the terminal velocity of the sphere is directly proportional to the square of its radius. If sigma is greater than rho, then the term rho minus sigma becomes negative, leading to a negative terminal velocity. இங்கே வந்து ஒருவேளை சிக்மா அந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டி ஆஃப் தி ஸ்பியர் அந்த கோளத்தோட டென்சிட்டியை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டேர்ம் என்ன ஆகும்? ரோ மைனஸ் சிக்மா அப்படிங்கிறது சிக்மா மைனஸ் ரோன்னு மாறும் இல்லையா? அப்போ இந்த டேர்ம் ரோ வந்து என்ன ஆகும்? நெகட்டிவில் வரும். இட் பிகம்ஸ் நெகட்டிவ் லீடிங் டு எ நெகட்டிவ் டெர்மினல் வெலாசிட்டி. இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும்? மைனஸ்ன்னு மாறும். அதாவது ரோ மைனஸ் சிக்மான்னு இருக்குது. ஒருவேளை சிக்மா வந்து ரோவோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டேர்ம் என்ன ஆகும்? மைனஸ் ஆஃப் ரோ மைனஸ் சிக்மான்னு மாறும். அப்படி மாறும்போது இது நெகட்டிவ் டெர்மினல் வெலாசிட்டி எதிர்குறி முற்று திசை வேகத்துக்கு வழிவகுக்கும். தட்ஸ் ஒய் ஏர் பபிள்ஸ் அதனால தான் காற்று குமிழிகள் ஏர் பபிள்ஸ் அப்படின்னா காற்று குமிழிகள். தட் இஸ் ஒய் தி ஏர் பபிள்ஸ் That's why the air bubbles rise up through water or any fluid. அதனால தான் அந்த காற்று குமிழ்கள் நீர் அல்லது எந்த திரவத்தின் வழியாக போனாலும் எந்த திரவத்தின் வழியாகவும் அந்த காற்று குமிழிகள் வந்து மேல் நோக்கி எழுகிறது. This is also the reason for the clouds in the sky to move in the upward direction. இதுதான் இன்னொரு விஷயத்துக்கும் காரணம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானத்தில் இருக்கிற மேகங்கள் வந்து மேல் நோக்கிய திசையில் இயங்கிறதுக்கும் இந்த அடர்த்தி தான் காரணம், டென்சிட்டி தான் காரணம். எது டென்சிட்டி கம்மியாக இருக்கோ அது அப்வர்டில் மூவ் ஆகும் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். All of you got my point clearly? Okay. இங்கே 2 more points வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா the terminal speed of a sphere is directly proportional to the square of the radius of the sphere. Hence the larger raindrops fall with greater speed as compared to the smaller raindrop. அண்டர்லைன் பண்ணிக்கணும் இது. இங்கே டெர்மினல் வெலாசிட்டி ஆஃப் தி ஸ்பியர் அப்படிங்கிறது அந்த ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியரோட ஸ்கொயர் டேர்முக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அதனால் லார்ஜர் ரெயின் ட்ராப் ரொம்ப பெரிய மழை துளி என்ன செய்யும் அப்படின்னா அதிக வேகத்தில் கீழே விழும். எதை கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலர் ரெயின் ட்ராப் சின்ன மழை துளியை விட பெரிய மழை துளி தான் வந்து அதிக வேகத்தில் கீழ் நோக்கி விழுகும். இதுக்கு யார் காரணம்? Vt is directly proportional to r square. ரேடியஸ் அதிகமாச்சு அப்படின்னா டெர்மினல் வெலாசிட்டி என்ன ஆகும்? அதிகமாகும். அப்போ பெரிய ரெயின் ட்ராப்போட ரேடியஸ் அதிகம், அதனால் அதனோட டெர்மினல் வெலாசிட்டியும்
அதிகமாக இருக்குது. அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இஃப் தி டென்சிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் ஆஃப் தி ஸ்பியர் இஸ் லெஸ் தேன் தி டென்சிட்டி ஆஃப் தி மீடியம் தென் தி ஸ்பியர் ஷல் அட்டைன் டெர்மினல் வெலாசிட்டி இன் தி அப்வர்டு டைரக்ஷன். இதுதான் நெகட்டிவ் டெர்மினல் வெலாசிட்டின்னு நான் இப்போ லாஸ்ட்டாக சொல்லி கொடுத்தேன். தட் இஸ் ஒய் கேஸ் பபிள்ஸ் ரைஸ் அப் இன் சோடா வாட்டர். அந்த காற்று குமிழிகள் அப்படின்னு படித்தோம். மேகங்கள் வானத்தில் ஏன் மேல் நோக்கி போகுதுன்னு படித்தோம். இந்த 2 பாயிண்ட்டையும் ரிமைண்டரில் வச்சுக்க சொல்கிறாங்க. ஒன்று VT இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு R². ஒருவேளை ரோவை விட சிக்மா அதிகமாக இருந்துச்சுன்னா, அந்த ஸ்பியரோட டென்சிட்டியை விட அந்த ஃப்ளூயிட் மீடியத்தோட டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அல்லது ஃப்ளூயிடுங்கிற அந்த மீடியத்தோட டென்சிட்டியை விட அந்த ஸ்பியரோட டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, அது அப்வர்டு டைரக்ஷனில் முற்று திசை வேகத்தை பெறும். இஃப் தி டென்சிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் ஆஃப் தி ஸ்பியர் இஸ் லெஸ் தேன் தி டென்சிட்டி ஆஃப் தி மீடியம் தென் தி ஸ்பியர் ஷல் அட்டைன் டெர்மினல் வெலாசிட்டி இன் தி அப்வர்டு டைரக்ஷன். மேல் நோக்கிய திசையில் முற்று திசை வேகத்தை பெறும். இதை வேறு மாதிரி எழுதலாம். சிக்மா இஸ் கிரேட்டர் தென் ரோன்னு சொல்லலாம், ஆர் ரோ இஸ் லெஸ் தேன் சிக்மா அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் ஒய் கேஸ் பபிள்ஸ் ரைஸ் அப் இன் சோடா வாட்டர். சோடா நீரில் பார்த்தீங்கன்னா காற்று குமிழிகள் மேல் நோக்கி, கேஸ் பபிள்ஸ் வாயு குமிழிகள் மேல் நோக்கி எழறதுக்கு இந்த எதிர் திசையில் பெறும் முற்று திசை வேகம், தட் மீன்ஸ் மேல் நோக்கிய திசையில் பெறுற முற்று திசை வேகம் தான் காரணம். இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, all of you got my point. Thank you.